அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கவாசிகள் யார், நரகவாசிகள் யார் என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்தில் எந்த நன்மையையும் செய்யாமல் வாழ்ந்தவர்கள் அவர்களிடத்திலே ஒன்றுமில்லாததின் காரணமாக அவர்கள் நரகம் செல்வார்கள். இந்த உலக வாழ்க்கைகளை சரியான முறையிலே பயன்படுத்தியவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து வாழ்ந்து அவனுடைய அன்பை பெற்று சுவனம் செல்லக்கூடிய மக்கள் சுவனத்திலே இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்துள்ளான். இந்த உலக வாழ்க்கைகளில் சுவனம் செல்லக்கூடிய தகுதிகளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அமல்களின் மூலமாகவும் நமது குணங்கள் செயல்களின் மூலமாகவும் அந்த தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். சுவனம் செல்வதற்கு பல வழிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகளில் 3 சிறந்த வழிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். முதலாவது, நாளை விசாரணையுடைய நாளிலே 2வது சூர் ஊதப்பட்டவுடன் ஒரு அழைப்பாளர் அழைப்பார். அகலே பம்லே, யார் அவர்கள் எழுந்து வாருங்கள் என்பதாக ஒரு கூட்டத்தினர்கள் எழுந்து நின்று சுவனத்தை நோக்கி செல்வார்கள். சுவனத்தினுடைய காவலாளிகள் அவர்களை தடுத்து நிறுத்துவார்கள். இன்னும் விசாரணை நடைபெறவில்லை, மீசான் தராசிலை உங்களுடைய நன்மைகளை நிறுக்கப்படவில்லை, உங்களுடைய செயலேடுகளையும் கொடுக்கப்படவில்லை, நீங்கள் எப்படி சுவனம் செல்ல முடியும் என்று அவர்களை தடுக்கக்கூடிய சமயத்திலே அந்த மக்கள் கூறுவார்கள், நாங்கள் தான் அகலே பமிழ் சிறப்பிற்குரிய கூட்டத்தினர்கள் என்பதாக. அப்படியென்றால் உங்களுடைய குணம்தான் என்ன, அகலே பமிழுடைய சிறப்புகள் என்ன என்று சுவனத்தின் காவலாளிகள் கேட்கக்கூடிய சமயத்திலே அந்த மக்கள் கூறுவார்கள், எங்களுக்கு யாரும் அநீதம் இழைத்தாலும் அவைகளை நாங்கள் பொறுத்து கொள்வோம், எங்களுக்கு யார் தீங்குகளை செய்தாலும் அவைகளை மன்னித்து விடுவோம் என்பதாக அவர்கள் கூறி சுவனத்திலே நுழைவார். இந்த அழகிய பண்பிற்கு சொந்தக்காரர்கள் சொர்க்கத்தில் நுழைகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சராசரி மனிதர்களாக இருக்க முடியாது. நமக்கு யாராவது அநீதம் செய்துவிட்டால் நாம் யாரும் பொறுமையாக இருக்க மாட்டோம். நமக்கு யாராவது தீங்குகளை செய்தால் மிக எளிதிலே அவர்களை மன்னித்து விடவும் மாட்டோம். இதையும் தாண்டி இந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாளை மறுமையிலே எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுகின்றார்கள். ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஒரு யூதனுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. யூதன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை திட்டிக் கொண்டு இருக்கிறான். அருகிலே இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வருத்தம் ஏற்படுகின்றது. ஒரு யூதி யூதன் நம்மை திட்டுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களும் அவர் திட்டுவது போன்று திட்ட ஆரம்பிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து எழுந்து சென்று விடுகிறார்கள். அதற்கு பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று கேட்கிறார்கள், ஒரு யூதன் யூதி என்னை திட்டக்கூடிய சமயத்தில் நீங்கள் சிரித்து கொண்டு இருந்தீர்கள், அவனை நான் திட்டியவுடன் எழுந்து சென்று விட்டீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த யூதன் உங்களை திட்டக்கூடிய சமயத்திலே உங்களுடைய ஸ்தானத்திலே உங்களுக்கு பகரமாக 2 வானவர்கள் அவரை திட்டிக் கொண்டும் சபித்து கொண்டும் இருந்தார்கள். அதன் காரணமாக நான் சிரித்தேன். நீங்கள் பதிலுக்கு அவனை திட்டியவுடன் வானவர்கள் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார்கள். வானவர்கள் இல்லாத இடத்திலே எனக்கு என்ன வேலை என்பதாக எழுந்து வந்துவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி சிறந்த குணங்களுக்கு தகுதியானவர்களாக நாம் இருந்தால் சொர்க்கம் செல்லக்கூடிய தகுதிகளை நாம் பெறுகின்றோம். அநீதம் இழைத்தவர்களுக்கும் அதனை பொறுத்து வாழ வேண்டும். நமக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய தகுதிகளை நாம் பெறுகின்றோம். 2வது கூட்டத்தினர் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்திலே பொறுமையாக இருப்பார்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? எத்தனையோ மனிதர்கள் கூறுவார்கள், தொழுது தொழுது என்ன செய்வது, தொழாதவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள், நான் தொழுது கொண்டுதான் இருக்கின்றேன்,
எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமும் சோகமும் இருக்கிறது என்று கூறுவார்கள். இப்படி கூறுவதும் ஒரு வகையான முனாஃபிக் தனமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். அல்லாஹ் என்ன கூறியிருக்கின்றானோ அவைகளை செய்வதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். தொழாதவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள், தொழக்கூடிய நாம் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பதாக தொழக்கூடிய விஷயத்திலே, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயங்களிலே பொறுமைகளை இழந்து விடுகின்றோம். நாம் அமல்களை செய்தோம் என்று சொன்னால் அதன் கூலிகளை மறுமையிலே பெறுவதற்காக வேண்டித்தான் செய்கின்றோம். இந்த உலகத்திலே நன்றாக இருப்பதற்காக வேண்டியோ, இந்த உலகத்தில் வசதியாக வாழ வேண்டியதற்காகவோ அமல் புரியவில்லை. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையோடு இருக்கக்கூடிய மனிதர்களும் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் ஆகின்றார்கள். மூன்றாவதாக, இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரே நிலையில் இருப்பவர்கள், அதாவது அவர்களுக்கு இன்பம் வந்தாலும் அல்லாஹ்வை மறந்துவிட மாட்டார்கள், அவர்களுக்கு துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வை மறந்துவிட மாட்டார்கள். இரண்டையும் கொடுத்தவன் என்னுடைய இறைவன் என்று அவைகளை மனப்பூர்வமான முறையிலே ஏற்று வாழக்கூடியவர்களும் சொர்க்கம் செல்லக்கூடிய தகுதிகளை பெறுகின்றார்கள் என்று பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையுடைய நோக்கம் மறுமை வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மறுமையிலே வெற்றி பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த அழகிய குணங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், நமக்கு அநீதம் இழைக்கக்கூடியவர்களையும் நாம் பொறுமையோடு அவர்களை எதிர்கொள்ள வேண்டும், தீங்கிழைக்கக்கூடியவர்களையும் மன்னிக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இன்பமும் துன்பமும் இருந்தாலும் அவைகளை அழகான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வாழும் காலமெல்லாம் இந்த குணங்களை நம் வாழ்க்கையில் ஏற்று நாளை மறுமையிலே வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.